ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஈகிள் குக்கிங் விளாக்ஸ். நான் உங்கள் ஈகிள். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்னா ஒரு வறண்டு போன ஆற்றுல நின்றுருக்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் சில இயற்கை வளங்கள் அழைச்சிட்டு வருது. அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஆறு தான், இந்த வறண்ட ஆறு தான். நல்லா சுற்றி பாருங்கள். ஒரு காலத்தில் நல்ல நீரோட்டம் இருந்த ஆறு இன்றைக்கி வறண்டு போய் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அதுக்கு காரணம் யார்? இப்போது நம்ம இங்கே எதுக்கு வந்துக்கிறோன்னா அடுப்பு கல் பொறுக்க வந்துக்கிறோங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? கொஞ்சம் வெயிட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் என்ன பண்ணுறது. பொழந்து வச்சு ஆத்து போட்டிருக்கலாம். ஆத்து போட்டு தான் இப்படி ஆச்சு. இங்கே வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியே கஷ்டப்பட்டு கல்லை சுமந்து வந்து அடுப்பு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன சமைக்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், இன்றைக்கி முயல் தான். நம்ம பண்ணையிலேருந்து பிடிச்சிட்டு வந்த பண்ணை முயல், கறி முயல் இது. இன்றைக்கி முயல் தொக்கு, ஒயிட் ரைஸ் சமைச்சு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இயற்கையோட இறக்கியா ஜாலியாக இங்கே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு வந்துக்கிறோம். இன்றைக்கி நல்ல காரஞ்சரமாக காட்டுக்குள்ளே நல்ல காட்டு சமையலாக இருக்க போகுதுங்க. அதனால தாங்க நம்ம காட்டுறக்காக வந்திருக்கோம். ஆமாங்க, காட்டுன்னு காட்ட போகிறோம். வாங்க சமைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இதில் ஒரு 1.5 டம்ளர் பிடிக்குங்க. இதிலே ஊற வச்சிடலாம். 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம் இதில் ஊற வச்சா அப்படின்னு நினைக்கிறேன். அது குளியா இருக்கு. மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்துருமோ? மழை வருது. நமக்கு என்னடா ஒவ்வொரு டைம் இப்படியே நடந்துருக்கு. இப்போ அழகாக இருந்தாலும் மழையே வராது. இயற்கையை தடுத்துக்கிறதுக்கு சக்தி அவனுக்கு இருக்குது. என்னடா வருவானே இல்லையாடா? போன வாரம் வரவே இல்லை, இந்த வாரமும் வரல. நேற்று வீட்டுக்கு வந்து கண்ணாடி வாங்கிட்டு போனான். வரையான்னு கேட்டேன். நான் கண்டிப்பாக வந்துடுவேண்ணா, காலையில் சார்பாக இருப்போம்னா இன்னும் வரவே இல்லை. யார் கூப்பிட்டானே அட்டன் பண்ணி பேச இன்னொன்று சொல்றா. இதான் சமைச்சிட்டு இருக்கோம். சமைச்சிருக்கீங்களா? ஆமா. எங்க போனோம் 2 வாரம்? நான் வரேன், நான் வரேன். நம்ம வரட்டு அவனுக்கு ஒரு மாசம் ஒரு பிடிச்சி போட்டு இறக்கி நீ வா. உனக்கு மாசா பிஜிஎம் போடுறேன்னா இந்த என்ன போடுறேன்னு பாரு. வர அதை எடுத்து இதில் போடு. தக்காளி இல்லைங்கண்ணா, ஏண்டா தக்காளி இல்லைங்க, இங்கதான் இருக்குதா? டீ மழை வந்துருச்சு. ஓடணுமா எடுத்துட்டு? ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்து அங்கே இருந்து ஆத்த கிடந்து. பெரிய மழை அங்கே பாரு. இப்போ என்ன ஓடிடலாமா? சரி, மழை வந்துருச்சு. வந்துட்டு அழகா இனி மழை வராது. உள்ள வந்து மழை எப்படி வரும்? இனி தைரியமா சமைக்கலாம். சரி, வெட்ட வந்தா ஓடிடலாம். வெட்டுவோம். அழகா வந்து தைரியத்துல மழை வராதுன்னு வெட்டுறாடி வெங்காயத்தை வெட்டு. சரி, போன வரையா வரல. என்னது? லவ் ஃபெயிலியர். இல்லண்ணா,
ஒரு வருஷம் ஒன் சைடு லவ் பண்ணேன், 2 வருஷம் டபுள் சைடு லவ் பண்ணேன். ஆ. ஒரு சின்ன சண்டைனா பிரேக்கப் ஆயிடுச்சு. 3 வருஷம் லவ் பண்ணி இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. 3 வருஷம் லவ் பண்ணி 3 1 வருஷமா நீ எங்க கூட தானே இருக்கிற. ஒரு ஃபோன் பேசுனது பார்க்கல, எங்கே போனது பார்க்கல, அப்புறம் எப்படி லவ் பண்ண? யாருக்கு தெரியாம லவ் பண்ணேன். யாருக்கு தெரியாம லவ் பண்ணி இப்போ என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா? உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? சரி விடு, 3 வருஷம், 1 வருஷம் ஒன் சைடு, 2 வருஷம் டபுள் சைடு. வேண்டாங்கிற லாஸ் யாருக்கு? அவளுக்கு தான். ஃப்ரீ ஆகுது, வேலை செய், வெங்காயத்தை ஊற்று. இந்த மாதிரி 5 வருஷமா லவ் பண்ண உடனே தக்காளி வெட்டுற கூட்டிருக்கிறேன். நீ 3 வருஷம் தான் மூட்டு வெங்காயத்தை ஊற்று. அப்படி சொல்லணும். ஏன்டா உனக்குள்ள வெக்கமாவே இல்லையா? பாத்தியா, சோறு வேணுமா வேண்டாமா? சோறும் வேணும்னா வெங்காயத்தை வெட்டு, வேணான்னு வச்சு கிளம்பு. கத்தி இல்லை, விரல் யூஸ் பண்ணிக்கலாம். கத்தியாவை தருவா, அது வரைக்கும் வெயிட் பண்ணேன் நான் உங்ககிட்ட. சரி, நீ நான் லவ் ஃபெயிலியரு போன வாரம் பைத்தியக்காரமாக சுற்றிட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு ஏன் லேட்டாக வந்தேன்? அதுவும் என்னமோ பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டு மினிக்கிட்டு வந்துக்கிற மாப்பிள்ள மாதிரி. இது பூ போட்ட சட்டை இல்லைண்ணா. சரி, ஏதோ ஒன்று, இத்தனை நாள் இப்படி வரமாட்டேன், ஒரே ஒரு இப்போ போன கட்டம் போட்ட சட்டை தான் போட்டு வருவேன். இப்போ என்ன புதுசாக வர? என்ன மாதிரி வேற பிள்ளை பார்த்துட்டேன். புரியல எனக்கு, முதல்ல சொல்லு. இல்லை, நான் ஒரு பிள்ளை பார்த்தேன், அழகா க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த பிள்ளை பார்க்கறதுக்கு அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியல. வீடுகள்லாம் எனக்கு தேடி அலாசி அதான் டைம் ஆயிடுச்சு. கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு கரெக்ட் பண்ண விட மாட்டேனா? ஒரே வாரத்தில் ஒரு பிரேக்கப்பு, இப்போ புதுசாக ஒரு லவ்வா? ஏன்னா இருக்கக்கூடாதா? அதான் தெரியல, இப்ப எல்லாம் தேவதாஸ் எவனும் இல்ல. என்ன ஏதுன்னு தெரியல. நானும் நல்லா தான் இருக்கிறேன், பிரேக்கப் பண்ண என்ன ஒருத்தையும் பார்க்கல. கவலைப்படாதப்பா. சரி, இப்போ என்ன வா வா வா. கடைசியில் இந்த கடைசியில் வா. இந்த காதலிக்கிற கிறுக்கைங்களுக்கு மத்தவங்களை பார்த்தா கிறுக்கு பயலுக மாதிரி தெரியுமாடா? சரி விடு, யாரா தலையில என்ன நினைக்குது அப்படி வாட்டியா நடக்கு. இது என்னடா தண்ணி பாட்டிலாம் வாங்கி வந்துக்கிறேன்? என்ன மேட்ரு? குடிக்கிறதுக்குண்ணா ஃப்ரெஷ் தண்ணி. ஏன்டா நாங்கள் குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி இல்லாமையா காட்டுக்குள்ள சமையலுக்கு வந்தது? அது மினரல் வாட்டர் ஃபில்டர் பண்ணி ஜம்முன்னு. நாங்கள் என்ன மாட்டு மூத்ததே பிடிச்சிட்டு வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறோம். ஏன்டா பாரு, குழாய் தண்ணி ஃப்ரீயாக நம்ம ஊர் பைப்பு பிடிச்சது குழாய் தண்ணி. ஆமாம், அதையே பிடிச்சி பாட்டிலில் வச்சு இது எவ்வளோ ஆகுது? 20 ரூபாய். 20 ரூபாங்கிறானுங்க. இதே தண்ணியை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா 50 ரூபாங்கிறானுங்க. அதே தண்ணியை மாலில் வாங்கினா 100 ரூபாங்கிறானுங்க. அதே தண்ணியை ஏர்போர்ட்டில் வாங்கினா 200 ரூபாங்கிறாங்க. இதுலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நானும் சம்பாரிச்சு நல்லா நல்லா தண்ணி வியாபாரம் பண்ணலாம். நீ தண்ணி வியாபாரம், என்ன தண்ணி வியாபாரம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். நான் முட்டாள், நான் அதுக்கு சொல்லலை. ஆனால் மேட்ரு என்னன்னா, தண்ணி குழாய் தண்ணி ஃப்ரீ, ஓகேவா? குழாய் தண்ணியாக இருக்குது, 20 ரூபா தண்ணியாக இருந்தாலும், 50 ரூபா வாங்குற தண்ணியாக இருந்தாலும், மாலில் வாங்குற 100 ரூபா தண்ணியாக இருந்தாலும், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற 200 ரூபா தண்ணியாக இருந்தாலும், தண்ணி தான். தண்ணியோட மதிப்பு எங்கேயும் குறையாது. அந்த மாதிரி மதிப்பு உயர காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. இருக்கிற இடத்துலயே உன் மதிப்பு உயர்த்தணும். அதுக்கு நீ உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், ஓகேவா? உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனீன்னா காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் அதெல்லாம் உன்னை தேடி வரும். நீ யாரை தேடியும் போக வேண்டாம், எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. போயிட்டு வந்தியே அப்படிலாம் போக வேண்டாம், எல்லாம் உன்னை தேடி வருவாங்க. அதனால மூட்டு வெங்காயத்தை விட்டு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கத்திய கூடுறா. நீங்க கதை சொல்லி முடிக்கிறப்பல நான் தக்காளியே வெட்டிட்டேன்.
இங்கே பாருங்க, சமைக்கலாம் வந்த இடத்துல பொருள் இல்லை. ஒரு பலம் வந்து முடிச்சு விட்டுருச்சு. இங்கே பாருங்க, தக்காளி மறக்குது, வெங்காயம் துடிக்குது, கருவேப்பிலை பறக்குது. அதெல்லாம் அத்தனை தண்ணி. அரிசி போடுற என்ன ஆச்சுடி? இல்லை, கவரில் இருக்கிற அரிசி போடுற என்ன ஆச்சு? ஊற வச்ச அரிசி. இவனே ஒரு பிள்ளை நான் சுற்றிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி முயல் கறி சமைக்கலாம், வேலைக்கும் போக முடியாம கறி திங்க முடியாம வாசல் நிறுத்துக்கிறேன்னா ஆல்ரெடி மேனேஜர் HR காமிச்சு விட்டேன். எப்போ வேலையை விட்டு அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறானுங்க அவங்க. சரி, இந்த வெங்காயம் அந்த டப்பாவில் போட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படியே விட்டு வார போவோம். காலையில் தான் சொன்னேன், அதுக்குள்ள வேலை இல்லை இறங்கிட்டேன்.